ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, செம்ம வேலைங்க. எப்படி சொல்கிறது, நான் கல்யாணம் முடிச்சுட்டு ஃபஸ்ட் டைம் இங்கே ஊருக்கு வரக்குள்ளே வந்து என் ஓப்படியாவுக்கும் எனக்கும் வந்து ஒரு 3 மாதம் டிஃப்ரெண்ட்டில் கல்யாணம் ஆணுச்சு. அதாவது நான் வந்த பிறகு 3 மாதம் கழித்து எனக்கும் அவளுக்கும் சேர்த்து கல்யாணம் ஆணுச்சு. அவள் வந்து ஒரு ஒரு 10-20 நாள் இருந்திருப்பா. கல்யாணம் முடிஞ்சு ஒரு 10-20 நாள் இருந்திருப்பா. அதுக்கப்புறம் போயிருப்பா. ஸோ அந்த முதல்ல 3 மாதம், ஸோ அதுக்கப்புறம் 1 வருஷம், ஸோ அதுக்கப்புறம் 1 வருஷம் கிட்டத்தட்ட அந்த பிள்ளை இல்லை. என்னோட நாத்தனை என்ன பண்ணுவான்னா, படிக்கிறேன்னு சொல்லிட்டு புக்கை எடுத்துருவா, இல்லைன்னா பிடி செய்கிறேன்னு சொல்லிட்டு பிடியை இது பண்ணிடுவா. ஸோ அப்படி தான் அவள் பண்ணிகிட்டு இருப்பாள். அதுக்கடையில் அந்த வேலை இருக்குங்க. ஐயோ ஐயோ ஐயோ, எல்லாரும் துணியும் துவைக்கணும், இங்கே உள்ளவங்க எல்லா துணியும் துவைக்கணும். ஆனால் வந்து துணி துவைக்க விட மாட்டாங்க. அவங்கவுங்க துணியை, பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அவங்கவுங்க துணி அவங்க தான் துவைக்கணும், யாரையும் துவைக்க விடக்கூடாது அப்படின்னு வச்சுருக்காங்க. அவுத்து போட்டுட்டு போவாங்களா, கழட்டி போட்டுட்டு போகல, நமக்கு மனசு கேட்காத, நல்லா நான் எடுத்து துவைச்சி காய போடுவேன். ஸோ அந்த மாதிரி எல்லா வேலையுமே, சமைக்கிறதுலேருந்து ஆடு மாடை பார்க்குறதுலேருந்து வயலுக்கு சாப்பாடு கொண்டு கொடுக்குறது, அலுவலுக்கு இன்னும் ஆளுங்க வேலைக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தனியாக சமைக்கிறது அப்படின்னு செம்ம வேலை இருக்கும். அதுவும் எனக்கு வந்து புதுசாக, அப்போ வந்து வேலை ரொம்ப புதுசு. அந்த ஒவ்வொரு வேலையும் செய்யக்குள்ள அவ்வளோ மூச்சு வாங்கும். அப்படி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ அப்பா அப்படி இருக்கும், ரெஸ்ட்டே கிடைக்கலையே, அப்படி காலெல்லாம் வந்து அப்படி வலிக்கும். அதே நிலமை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஓப்படியெல்லாம் வந்துட்டா. அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் ஆகிடுச்சு. அது காலப்போக்கில் அப்படியே சரியாயிடுச்சு. ஸோ நடு ஓப்படியாக என்னென்னா, அவங்க வயலில் வந்து சோளம் உடச்சிட்ருக்காங்க. ஸோ அதனால் அங்கே போயிட்டா. இப்போ எல்லாம் அங்கே போயிட்டாங்களா. இப்போ நம்ம வீட்டில் 5 வாண்டு இருக்கேன், என்ன பண்ணுறது. ஸோ அந்த 5 பிள்ளைங்களையும் கவனிக்கிறதும், அந்த 5 பிள்ளைங்களையும் என் பொறுப்பில் விட்டுட்டு போயிட்டாங்க. என் மாமியார் இல்லை, மாமனார் இல்லை, யாருமே இல்லை. ஸோ 5 குழந்தையும் நான் பார்க்கணும். பார்த்தா அதுக்கு பாருங்கள், சோளம் வந்து என்னோட சின்ன அப்படி வந்து இன்னொருத்தவங்களுக்காண்டி வேலைக்கு கூலி வேலைக்கு போனாங்களா. ஸோ அங்கேருந்து வந்து சோளம் வந்து இதாக கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து காய வைக்கணும். மேலே பார்த்திங்கன்னா என் மாமியாரோட நெல், ஸோ அதை காய வைக்கணும். வெளியில் பார்த்திங்கன்னா மாடு, அதுக்கப்புறம் இந்த ஆடுங்க, அதுக்கப்புறம் அந்த 5 பிள்ளைங்க சொன்னோன்னா துணிங்க. இது பார்த்தாங்கன்னா வயலூர் ஆளுக்கு வேலைக்கு போனாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விடணும். என் மாமியாங்களாம் சாப்பாடு கட்டி கொண்டு போய் நான் போய் கொடுத்துட்டு வரணும், பிள்ளையாட்டாச்சும் விட்டுட்டு. எவ்வளோ. ஸோ இந்த நெல்லெல்லாம் வந்து முட்டு கட்டணும் இப்போது. அதுக்கப்புறம் என்னென்னா நடு அப்படியா இருக்கா பார்த்தீங்களா. ஸோ அவள் வந்து சோளம் உடைக்கிறதுக்காண்டி அவங்க சோளம் உடைக்கிறதுக்காண்டி அவங்க போயிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேரும் சேர்ந்துட்டு, அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் வர சொல்லி போயிட்டாங்க. எல்லாம் அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. இப்போ நான் வந்து 5 பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு மேய்ச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ 3 பிள்ளைங்களும் தூங்கிட்டு, லாஸ்ட்டாக ஒன்று தூங்கலன்னு பார்த்திங்கன்னா அந்த இது மட்டும்தான் தூங்கலை. அப்புறம் என் தாமு வந்து வெளியில் போயிருக்கா, அவங்க பக்கத்து வீட்டில் போய் விளாண்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா துணி இருக்குது, மேலே நெல் இருக்குது பாருங்கள், சோளம் பாருங்கள் எவ்வளோ. அங்கேருந்து தலையில் தூக்கிட்டு வந்து சுமந்து கொண்டாந்து போட்டுட்ருக்காங்க. இவ்வளோத்துக்கும் என்னன்னா, ஏன் வேலை இன்னும் ஆகலை. எங்களுக்கு என் வயலில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிற்கிது, மழை பெஞ்சு தண்ணி நிற்கிது. தண்ணி நிற்கிறது இல்லாமல் அந்த சோளம்லாம் உடஞ்சி போய் புயல் அடித்த மாதிரி காற்று அடிச்சிச்சா. ஸோ அந்த காற்றுல சோளம்லாம் உடஞ்சி தண்ணி உள்ள விழுந்து சில சோளம்லாம் முளைக்கிற அளவுக்கு இருக்கான். முளைக்க போகுது, உன் சோளம்லாம் முளைக்க போகுது புனிதா, நீ இன்னும் உடைக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. நான் உடைக்கிறதுனா நான் எப்படி உடைக்க முடியும்? 3 வயல் இருக்குது. 3 வயலில் போய் ஒரு வயலுக்கு எப்படியும் 8 ஆள் 7 ஆள் கேட்பாங்க. இந்த 3 வயலுக்கு எத்தனை பேர் வேணும்? அப்படி நான் போய் ஒரு ஆளாக என்ன பிள்ளைய வச்சுட்டு சமாளிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஆளை போய் தேடலான்னு பார்த்தா ஒருத்தவங்களும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இந்த சீசனில் வேலைக்கு ஆளே கிடைக்காது, சத்தியமாக முடியாது. அதுவும் அந்த மழை பெஞ்சி எல்லாம் அவங்கவுங்க சோளம் தான் எல்லாம், ஐயோ வீணாக போயிட்டேன்னு எல்லாம் அவங்கவுங்க சோளத்தை தான் உடைக்கிறாங்க. உடஞ்சி நமக்கு யாரும் வேலைக்கு வர மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லி இழுத்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம சோளம் உடைக்கலான்னா வந்து என்ன சொல்லுவாங்க, சமாளிக்க தெரியலை, மெயின்டைன் பண்ண தெரியல, விவசாயம் செய்ய தெரியல அப்படின்னு பேரையும் கட்டி விட்டுருவாங்க. என்ன பண்ணுன்னு தெரியல, தலையெல்லாம் வலிக்குது. கீழே விரிக்கிறதுக்கு பிளாஸ்டிக் இல்லை, அந்த மாதிரி ஒரு கருப்பு கலரில் பிளாஸ்டிக் ஒன்று வாங்கணும். அதுக்கப்புறம் ஒரு வலை வாங்கணும். ஸோ அதெல்லாம் நேற்று நான் கடைக்கு போகல, அதை நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் பாப்பா வச்சுட்டு. அப்போ யாருமே சொல்லலை, இப்போ எல்லாம் சொல்கிறோம். என் வீட்டாரம் இப்போ தான் சொல்லுது. நல்லா திட்டி விட்டேன், நேற்றே சொல்லாமல் இது இப்போ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி திட்டி விட்டேன். ரொம்ப முடியலைங்க, சத்தியமாக முடியலை. கை காலெல்லாம் சூழ்ந்து போயிட்டு. அப்போனாலும் பரவாயில்ல, குழந்தைங்கள்லாம் இல்லை, எல்லா வேலையும் ஏதோ அந்த இதில் செஞ்சுட்டோம். இப்போ குழந்தையும் வச்சுக்கிட்டு வேலையை விட
அந்த மைண்டில் வந்து டென்ஷன் அதிகமாக இருக்குது. விட்டால் ஒரு டீ குடிக்கிற அளவும் கிடையாது, டீ குடிக்கவும் முடியாது. ஒரு 3-4 டீ குடித்தா எப்படி இருக்கும், அப்படி தான் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. டென்ஷனாக ஆகுது. அதுவும் எல்லாரையும் சமாளிச்சிடுவேன், எல்லா வேலையும் பார்த்துருவேன். இந்த ஒன்று பார்த்துட்டே உட்காந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை என்னை சமாளிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். சத்தியமாக முடியலை, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இதை சமாளிக்கிறது. நல்ல வேலை என் மாமியை வந்துட்டாங்க. மாமியை வந்து நெல்லெல்லாம் வந்து மேலே வந்து கூட்டிகிட்டு இருக்காங்க, நான் ஒதுங்க வச்சுட்ருக்காங்க. நான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்க. அவங்களுக்கு வந்து நான் வந்து வேலை அதிகமாக சொல்லக்கூடாது, பாவம். அவங்களையும் பார்த்தா பாவமாக இருக்குது. அவங்க வயலையும் வேலை பார்த்துட்டு வராங்களா. ஸோ அதனால் வந்து நான் அவங்களுக்கு எந்த வேலையுமே வைக்கிறது கிடையாது, மோஸ்ட்லி எதுவுமே வைக்கிறது கிடையாது. இன்றைக்கி என்ன பண்ணேன்னா 2 நாளாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. மதியானம் வரையும் வந்து மேகமூட்டமாக இருந்துச்சு. ஸோ ஈவினிங் டைமில் தான் கொஞ்சம் வெயில் அடிச்சிச்சு. ஸோ நல்லா காயிட்டுன்னு விட்டேன். நல்லா என் மாமியாக வந்துட்டாங்க. நானே வந்து முட்டு குமிக்கிறேன், நீ வந்து குழந்தை பிள்ளைய பாரு, அவள் அழுதுகிட்டே இருக்கா, நீ போய் பிள்ளைய பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். காலையில் குளிக்கிறேங்கிற பேருக்கு குளித்தேன், குளிச்சுட்டு சமைக்கணுமேங்கிற பேருக்கு குளித்தேன், பேருக்கு சாப்பிட்டேன், அவ்வளோதான். எதுவுமே பண்ணலை, பொட்டு வைக்கல. இப்போ வீடியோ வைக்கணுமே சொல்லிட்டு குங்குமம் வச்சுட்டு வந்தேன். என்னை பொறுத்தவரையும் வேலைக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க லைஃபு பெட்டர் தான். நானும் விவசாயம் பண்ணுவேன்னா பொழுதனைக்கும் வயலில் இருப்பேன், எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. வீட்டுக்கு வந்தோமா, சாப்பிட்டோமா, பேசாமல் படுத்தோமா, வேலைக்கு போனோன்னா வயல் வேலைக்கு போனோம்னா ஒரே வேலை, பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தோமான்னு சொன்னின்னு இருக்காங்க. ஆனால் அந்த வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க பாருங்கள், வீட்டை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு. இதை விட கொடுமையே வேறு எங்கேயுமே வேறு. என் தலையே பாருங்கள், என் உடம்பு பாருங்கள், நல்லா வீடியோ போட முடியலையேங்கிற ஃபீலிங்கு. அப்புறம் வேலை இந்த சைடு சத்தியமாக முடியலை, போதும் ஆகிட்டு. ஸோ யாரெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி வந்து என்கிட்ட அரிசி தீண்டு போயிடுச்சு சரிங்களா. நேற்று வந்து மிஷினில் கொடுத்து அடிச்சுட்டு வர சொன்னேன். எங்கள் குழந்தை தான் அடிச்சு வந்து கொடுத்தான். நெல் காய வச்ச நெல்லெல்லாம் எடுத்துகிட்டு போய் மிஷினில் அரைச்சிட்டு வந்து கொடுத்தான். அதை ஃபுல் டே எனக்கு அதிகமாக புடைக்க தெரியாது. அதிகமாக வந்து ஃபேனில் வச்சு தான் புடைப்பேன் சரிங்களா. ஃபேனில் தான் வச்சு தான் புடைப்பேன். இன்றைக்கி என்ன இதாக இருந்துச்சுன்னு தெரியல, என்ன மூட விட்டா இருந்தாலும் தெரியல, கையாலே புடைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அலுப்பு பாட்டுட்டு கையாலே புடைக்க ஆரம்பிச்சிட்டேன். அது பார்த்திங்கன்னா என்னை 2 மணி நேரம் ஆக்கிடுச்சு புடைக்க. ஸோ அது புடைச்சி ரொம்ப டயர்டாகிட்டேன். எப்பா இன்றைக்கி என்னை வச்சு செஞ்சுட்டாங்க. எல்லாம் இந்த மாதிரி அனுபவிச்சிருக்கீங்க சரிங்களா. வேலைன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க, யாரெல்லாம் கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என் மாமியார் வந்து இப்போ காமிக்கிறேன் சரிங்களா. வாங்க போய் பார்ப்போம். யாருக்கெல்லாம் வந்து வயல் வேலை பிடிக்கும், இல்லைன்னா ஆஃபீஸில் வீட்டில் இருக்கிறதோட வெளில போனால் தான் நிம்மதியாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு பயந்துட்டே நான் அதிகமாக இங்கெல்லாம் வீட்டில் இருக்கிறதில்ல. குழந்த பிறந்தா வந்து நம்மளை வந்து இந்த வருஷம் அடுத்த வருஷம் ஒரு 1.5 வருஷத்துக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் விட்டுட்டு நம்ம வயலுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்மள்ட்ட யாரும் வேலை சொல்ல மாட்டோம். ஏன் மாமியார் வந்து நெல் குமிச்சிட்டாங்க. இப்போ வந்து எல்லாம் வர நேரம் தான். இனிமேல் கொஞ்சம் ஃப்ரீயாகிடலாம் சரிங்களா. என்ன ஃப்ரீயாக வராது. இந்த தடவை சோளம்லாம் பாருங்கள் கருப்பாயிட்டு. ரேட்டு போமா என்னான்னு தெரியலை. சோளம்லாம் வந்து ரொம்ப கருப்பாயிடுச்சு பாருங்கள். இது வந்து என்னோடய ஓப்படி ஆகிடுது. ஸோ இன்றைக்கான வீடியோ இந்த மாதிரி கிராமத்தில் அது மாதிரி பீகார் ஒரிசா அந்த மாதிரி கல்யாணம் பண்ணாலே வேலை தான் பா. இந்த ஒரு மாதம் 1.5 மாதம் செம்ம வேலை இருக்குது. இதுலேருந்து சோளம் ஓட மிஷினில் கொடுத்த அடி சோளத்தை அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, சோளத்தை வந்து சத்தை சோளம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விறகு அதை கொண்டாந்து அடுக்கு, அப்புறம் சோளம்லாம் இது பண்ண பிறகு அதை மூட்டை கட்டு, அதை விற்க ஆளை கூப்பிடு, அந்த தூசியை தனியாக இது பண்ணி சோளத்தை போட, அதுக்கப்புறம் இது உள்ள அடியில் இருக்குது பார்த்தீங்களா இது உள்ள. ஸோ அதை தனியாக சாக்கில் கட்டு கொண்டு போய் விறகுக்கு இதை கொண்டாந்து இப்போ கொண்டாந்து போட்டிருக்காங்களா, மறுபடியும் மூட்டை கொட்டணும், மறுபடியும் கொண்டு போய் வெளில போடணும். வயல்லேருந்து தலையில் தூக்கிட்டு வந்து மறுபடியும் வெளில கொண்டு போகணும். செம வேலைங்க, பாவங்க நம்ம மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. விவசாய மக்கள் தான் ரொம்ப கஷ்டம், ரொம்ப பாவம். வீடியோ என்னத்த பாலோ
साजा पलाला क्यों नहीं ले जा ஆஃபீஸ் வேலையை விட இந்த மாதிரி விவசாய வேலை தான் கஷ்டம். விவசாயம் சொகாலே சின்னாதினும் எப்படி சொல்கிறது, காலையிலே வேலைக்கு போய்ட்டு சாயந்தரம் வர்றாங்க, அந்த இது இல்லை. ஆனால் இந்த 1.5 மாதம் வரையுமே வந்து நடவு நடுற வரைக்குமே வந்து வேலை தான். ஒரு நாளும் ஓய்வே இருக்காது. செம்ம வேலை. பெரியவங்க சின்னவங்க பிள்ளைங்க எல்லாம் வயலே தான் கிடப்பாங்க, எல்லாம் வயலில் தான் இருக்கணும். ஸோ இன்றைக்கி பொழுது இப்படியே போயிடுச்சு. நாளைக்கு வந்து எனக்கு வந்து வேலைக்கு ஆள் வராங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதோட என்னம்மா, ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 400 ரூபா சம்பளம். பொம்பளைங்களுக்கு, பொம்பளை இருந்தாலும் ஆம்பளை இருந்தாலும் ஒரு நாளைக்கு 400 ரூபா சம்பளம். இங்கே ஒரு நாளைக்கு 400 ரூபா சம்பளம் பாருங்கள். அப்படியுமே வந்து ஆள் கிடைக்க மாட்டாங்க. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஓகே, நாளைக்கான வீடியோவில் பார்ப்போம். என்னோடய சோளம் எப்படி ஆகுது என்னன்னு தெரியல. நான் இன்ன வரையும் போய் பார்க்கவும் இல்லை. தண்ணியில் முழுகிட்டு முளைச்சிட்டுன்னு சொல்கிறாங்க, போய் பார்க்கல. ஸோ நாளைக்கு என்னன்னா நாளைக்கு காலையில் பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.